வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். எல்லா புகழும் மேகனான அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றி ஓத சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்கே வந்துள்ள அனைவர் மீதும் குறையில் நிலட்டு பிரார்த்தித்தவளாக இன்னொரு ஆரம்பம் செய்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு குர்ஆனுடன் நம் தொடர். ரமலான் மாதத்தில் முக்கியமான சிறப்பு திருக்குர்ஆனை அருளப்பட்டது தான். குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அச்சு. எனவே இந்த மாதத்தில் குர்ஆனுடன் நம்ம அதிக தொடர்புடையவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்தில் அதிக குர்ஆன் ஓதுவங்களாக இருக்கணும். அதை பொருளை வாசித்து அதை சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடன் நம்முடைய உறவை மேற்படுத்தி கொள்கிறவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் சின்ன சின்ன வசனங்கள் படிக்கிறது, துவாக்களை நம்ம மனப்பாடம் செய்கிறது, அப்புறம் திக்ருகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தனியாக நம்ம தனிமையில் நிறைய பிரார்த்தனை செய்வதற்கு இறைவன் நெருங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதினால் அதுக்கு ஒரு நன்மை உண்டு. அது ஒரு நன்மை அதுபோல 10 நன்மைகளுக்கு சமமாகும். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நாம் சொல்லவில்லை என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். மஞ்சா பில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. எவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அது போன்ற 10 மடங்கு நன்மைகள் இருக்கிறது. சுபஹான் அல்லாஹ். 6:161 அப்படின்னு அல்லாஹ் தாலா கூறி முறைப்படி 10 மடங்கு கிடைத்து விட்டது. இதுவும் குறை. இந்த நன்மையும் கம்மி தான். வல்லாஹு யுலா லிமை யஷாஉ. அல்லாஹ் தாலா தான் நாடியவர்களுக்கு இன்னும் அதனை இரட்டிப்பாக்கிறான். 2:261. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி நன்மைகள் கிடைக்கும். அதுக்கு உதாரணம் கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிஃப் லாம் மீம் என்பது ஓர் எழுத்தல்ல, ஒவ்வொரு தனித்தனி எழுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த முறைப்படி அலிஃப் லாம் மீம் என்பது 30 நன்மைகள் கிடைக்கிறது. நம்ம ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கிறது. இப்போ நம்ம சூறா ஓதுறோம், அதில் எத்தனை எழுத்து இருக்குது, அப்போ நமக்கு எத்தனை நன்மை கிடைக்கும். ஆனால் அதுக்கெலாம் நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, அதன் உச்சரிப்பு இருக்குது. அதன்படி அந்த மாதிரி நம்ம உச்சரித்து ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன் அதிகம் நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த ரமலான் மாதத்தில் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதத்துலேயும் நம்ம குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறைய திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு மாதத்தில் நான் 2 வாட்டி குர்ஆன் முடிச்சிட்டேன், நான் 3 வாட்டி குர்ஆன் முடிச்சிட்டேன் அப்படின்னு பேராசையும் நம்ம பெருமைக்கும் நம்ம சொல்லாமல் நம்ம ஒரு ஆயத்து ஓதுனா கூட அதோட பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த அமல் செய்ய அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.